விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். தன்மையினால் கண்ணும் நின்று பணிந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி கணிக்கப்படுகின்ற சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்துல இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய சம்பவம் ஏற்பட போகின்றது. முக்கிய நிகழ்வுகள் நிகழப்போவதை யாரும் நிராகரிக்க முடியாது. அதே நேரம் ஒரு அதியோக ஒரு பேரின்பம், ஒரு பேரதிர்ச்சி, ஒரு பேரின்பம், ஒரு பெருஞ்செல்வம், பெரும் பணம் தரும் யோகம். உலகத்தில் எல்லாருக்குமே பணம், பதவி, புகழ் என்று பெருஞ்செல்வத்தை கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு முக்கியமான கிரகம் அதிவேக கிரகம். ஒரு முக்கியமான அதிவேக கிரகம் எல்லா செல்வங்களையும் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டித்தரப் போகின்றது என்பார். அதை உங்களால் ஏற்க முடியாமல் இருக்குமா? எல்லாரும் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பணம். அதாவது ஒரு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னா நீங்க அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு யோகம்தான் குரு பகவானின் தனகாரகன். கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பணத்தை ஒரு புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடியவன். காலபுருஷ தத்துவப்படி 9-12 9ஆம் அதிபதி பணத்தின் உச்சம், 12ஆம் அதிபதி புதையல். இந்த 2 ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் அதிவேக அதிச்சார குரு பயிற்சியாக உலக மக்கள் அனைவருக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய பல செல்வங்களை, பல கோடிகளை, பல லட்சங்களை, பல பதவி யோகங்களை, பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற யோகங்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான குரு பயிற்சி, அதிச்சார குரு பயிற்சி. ஆக நிச்சயமாக 170% இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இந்த யோகம் ஏற்படும். அப்ப இந்த 30% மக்களுக்கு என்ன எல்லாருக்குமே இந்த யோகம் எல்லாருக்கும் ஏற்படாது. ஒரு 70% பேருக்கு நிச்சயமாக அந்த யோகம் ஏற்படும். யாருக்கு இந்த யோகம் ஏற்படாது? ஒவ்வொரு ஜாதகத்திலும் மோசமான பாவ கிரகங்கள் தசாபுத்திகள் நடந்தால், அந்த பாவ கிரகங்கள் குருவுக்கு எதிர்ப்பாக இருந்தால், குருவுக்கு பயகிரகம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஜாதகத்தை அதற்கான தசாபுத்திகள் நடந்தால் இந்த யோக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தவறிவிடும். கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். அதுலதான் சார் நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். நல்லாதான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு நடக்கல அப்படின்னு கமெண்ட்ல சொல்றீங்கன்னா காரணம் இதுதான். அதுதான் பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து எழுதுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுகிறார். அந்த தலையெழுத்து பிரகாரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்புல ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம். அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார். அந்த யோகத்தை படைக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவதில்லை.
அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை, ஆங்கிலத்தில் 8/10/2025 முதல் 21/12/2025 வரை. இதுதான் இந்த அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள். பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து எழுதுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுகிறார். அந்த தலையெழுத்து பிரகாரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம். அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார். அந்த யோகத்தை படைக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவதில்லை. அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை, ஆங்கிலத்தில் 8/10/2025 முதல் 21/12/2025 வரை. இதுதான் இந்த அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள். யாருக்கு என்ன யோகங்கள், எப்படிப்பட்ட யோகங்கள், எப்படிப்பட்ட பேரின்ப பேரதிர்ச்சி பெருஞ்செல்வம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகங்கள் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். கடந்த காலங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்தித்தீர்கள், அதில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் இந்த குரு பயிற்சியின் மூலம் ஏற்படுமா, என்னென்ன துன்பங்கள் கடந்த காலங்கள் சந்தித்தீர்கள், என்னென்ன குடும்ப பிரச்சனைகள், என்ன தொழில் பிரச்சனைகள், யாருக்கெல்லாம் என்ன புத்திர பாக்கியம் இல்லாத நிலை இருந்தது, அப்ப இந்த தனகாரகன் யாருக்கெல்லாம் பொருளாதார கடன் பிரச்சனைகள், இந்த அதிவேக அதிச்சார குரு பயிற்சியினால் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தீருமா, திருமணங்கள் நடக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, சொத்துக்கள் கிடைக்குமா என்பதை ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய அடிப்படையில், ஆதாரப்பூர்வ கிரகங்கள் குரு பகவான் எந்த மாதிரி அமைப்புகள்ல என்ன யோகங்கள் அடிப்படையில் அந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அதிச்சார அதிவேக அதியோக அதிச்சார குரு பயிற்சி. அதாவது அதிச்சார குரு பயிற்சி அப்படின்னா என்ன, நம்ம அதிவேக விரைவிரையில் அதிவேக விரைவிரையில் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அதியோக அதிவிரைவு அதியோக அதிச்சார குரு பயிற்சி. இங்கே பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பல நல்ல யோகங்களை, பல நல்ல செல்வங்களை தரக்கூடிய யோகமாக அவர் இந்த 8/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப 10/11/12 கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள், 21/12/2025 வரை 3.5 மாதங்கள் இந்த கடக ராசியில் மிக முக்கிய நிகழ்வுகள், முக்கிய சம்பவங்கள். இந்த முக்கிய நிகழ்வுகள், முக்கிய சம்பவங்கள் யாராலும் நிராகரிக்க முடியாது. யாராலுமே நிராகரிக்க முடியாது.
நிகழ்த்தப் போகின்றது முக்கிய நிகழ்வுகள், சாதனைக்குரிய நிகழ்வு, உங்கள் சாதனைக்குரிய நிகழ்வுகள். ஆக இது பொது பலன். ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் இருக்காது. அப்போ உங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலை வேதம் இருந்தால் கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. எல்லாருக்குமே அப்படியே நடந்துடாது. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள், மோசமான தசாபுத்திகள் நடந்தா கண்டிப்பா இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் தடைப்படும். சரிங்களா? இப்ப தெளிவாக ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா ராசிக்குமே இந்த அதி விரைவு, அதி யோக, அதிச்சார குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே தெளிவா பார்ப்போம். அதிவேக அதியோக குரு பயிற்சி, அதிச்சார குரு பயிற்சி பலன்கள். மீன ராசினர்களை உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எப்படிப்பட்ட சிறப்பான யோகம், அற்புதமான யோகம், லாட்டரி யோகம், புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்தை விட 4ஆம் இடம், இதுவரை மிதுன ராசியில் 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் புதனோட இடத்தில் இருந்து கடகம் சந்திரனோட இடம் மீன ராசிக்கு மிகப்பெரிய புதையல் போன்ற இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடிய ஒரு இடத்திற்கு தன் வம்சத்திற்கு, அதாவது 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கலாமா. இந்த மாதிரி இடத்துல கிரக அமைப்புகள் குரு பகவான் உச்சம் பெற்றால் வம்சத்திற்கு, அதாவது வம்ச ரீதியாக வாழையடி வாழையாக சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு சிறப்பான யோகம், வம்சம் விருத்தி அடையக்கூடிய யோகம், உயர்ந்த பதவி, திடீர் யோகம். 5ஆம் இடத்தில் இருந்தால் லாட்டரி அடிக்கும். 5ஆம் இடத்தில் தனகாரகன் உச்சம் பெற்றிருந்தால் லாட்டரி யோகம், நிச்சயமாக லாட்டரி யோகம். அதுல சந்தேகமே இல்லை. புதையல் போன்ற இடம், சொத்துக்களை பெறக்கூடிய யோகம். ஏனென்றால் 1-10 புதிய தொழிலை உருவாக்கி அந்த தொழில் மூலம் அந்த தொழில் அப்படியே ஆரம்பிச்சு விட்டாலே போதும், கஷ்டப்பட வேண்டியதில்லை. தன்னை போல தொழில் டாப்ல போய் மிகப்பெரிய செல்வங்களை கொட்டி தருகின்ற யோகமாக அமைந்துவிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. முதலில் உங்கள் 10ஆம் அதிபதி. ஒரு ஜாதகருக்கு 1-10 முதலில் வலிமை அடைந்த, முதலில் ராசிக்கு அதிபதி உங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி மீன ராசி. மனோகாரன் என்று சொல்ல மனசு, அதாவது உங்கள் ராசியில நீங்க என்னென்ன காரியங்கள், எப்படி தொழிலில் முன்னுக்கு வரணும், என்ன மாதிரி பதவிக்கு போகணும், என்ன மாதிரி கல்விக்கு, எந்த உயர்ந்த கல்வி படிக்கணும், எப்படி முன்னுக்கு வரணும், அப்படி நினைக்கிறது பூரா. சில பேர் நாம நினைச்சா அதுவும் நடக்குதியா, நாம நினைச்சா அதுவும் நடக்குது, என்ன வாழ்க்கை அப்படின்னு வேதனை. அதெல்லாம் இல்லாம நீங்க நினைக்கிறதெல்லாம் நினைத்ததை விட பல மடங்கு உங்களை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு அதிவேக அதிச்சார குரு பயிற்சி. அதுவும் குரு பகவான் தனது சொந்த புனர்பூச நட்சத்திரத்துல, அவருடைய சொந்த நட்சத்திரத்துல, வேற எந்த நட்சத்திரம் தான் பரவாயில்ல, அவருடைய சொந்த நட்சத்திரத்துல அந்த 4ஆம் இடத்திலிருந்து, அதாவது 8-10-2025 பயிற்சி ஆகி 21-12-2025 வரை 3.5 மாதங்கள் இருக்கிறார். புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை இந்த 3.5 மாதங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களை, பேரின்ப பேரு அதிர்ச்சி தருகின்ற புதையல் போன்ற யோகங்களை நிச்சயமாக தருவார், உறுதியாக தருவார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு மனுஷன் என்ன முயற்சிகள் செய்தாலும், எந்த தொழிலை தொடங்கினாலும், என்ன கல்வியை படித்தாலும், என்ன திருமண முயற்சிகள் செய்தாலும், ஒரு புத்திர பாக்கியத்திற்கான முயற்சிகள் செய்தாலும், ஒரு பூரிய சொத்துக்கான முயற்சிகளை செய்தாலும், இல்ல பிள்ளைகளுடைய உயர்ந்த பதவிக்கு முயற்சி செய்தாலும், இறுதியாக வெற்றி, இது அத்தனைக்கு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் ஒன்று இருக்கு, இறுதி வெற்றின்னு சொல்லி, அதான் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தை
இப்ப இத்தனை காரியங்களுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மொத்த மொத்தத்துக்கு அந்த இடத்துல அடைகிறது. அந்த இடத்திலிருந்து 11ஆம் இடம் இறுதி வெற்றி தரக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு. எப்படி இருக்கும் பாருங்க. நினைத்த காரியமெல்லாம் வெற்றி நிச்சயமாக உறுதியாக, அதில் மாற்றமே கிடையாது. காலபுருஷ தத்துவப்படி இந்த காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் ஒரு திரிகோணஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு 9ஆம் அதிபதியே 5ஆம் இடத்து 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு கனெக்ட் எப்படி ஆகுது பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? சரி. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்கள் அமைவது என்பது ஒரு சிரமம். அதே நேரத்தில் குரு பெயர்ச்சியை மட்டும் ஒரு மனுஷன் தனிமரம் தோப்பாகாது. மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மீனத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனாகப்பட்டவன் சூரியனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்காங்க. சூரியனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்காங்க. ஆக சுக்கிரன் 3-8க்குரியவராகி 7ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக 6ஆம் இடத்துக்குரியவன் 7ஆம் இடத்துல வந்தாலும் 3-8க்குரியவன் ஒரு 7ஆம் இடத்துல இருந்தாலும் கணவன் மனைவியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மன வருத்தப்படக்கூடிய ஒரு சரியான பலன் இல்லை. ஜோதிட சாஸ்திரத்தில் 6க்குரியவர் 7ல் இருந்தாலும் 7 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள், விவகாரத்து இப்படியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆனால் இங்கே என்ன பரிவர்த்தனை ஆகிறது. 7ஆம் இடத்து அதிபதியான புதனாகப்பட்டவன் துலா ராசிக்கும், 8ஆம் இடத்து அதிபதி துலா ராசியின் அதிபதி சுக்கிரனாகப்பட்டவன் 7ஆம் இடத்திலும், கன்னியில் இருக்கக்கூடிய புதன் துலா ராசிக்கு, துலா ராசியில் இருக்கக்கூடிய துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் கன்னியில், இருவர் பரிவர்த்தனை. கன்னிக்குரியவன் துலாத்தில், துலாத்துக்குரியவன் கன்னியில். பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். முதல் சொல்லக்கூடிய அந்த பாதிப்புகளை கொடுக்காது. கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. யோகத்தை கொடுத்துரும், வருமானத்தை அதிகப்படுத்தும், சொத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இதே மாரி இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் உங்க ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் அப்ப குருவுக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம். 3ஆம் இடம் உயர்வு, மிகப்பெரிய உயர்வை தருகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல கிரகம் நேரம் 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 9ஆம் இடம் 3ஆம் இடத்திலிருந்து நேரம் இருக்கக்கூடிய 9ஆம் இடம் என்பது உங்கள் ராசி ஆயிடும். உங்க ராசி, அதாவது குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு 3ஆம் இடம், அந்த இடம் உங்களுடைய ராசி. அந்த இடத்துக்கு 9ஆம் இடம் உங்க ராசி. இப்படி பலன் பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கிரகம் பெயர்ச்சி, அந்த ஐபிசி 10ஆம் தேதி, அதாவது இந்த 3.5 மாதத்துல என்னென்ன கிரகங்கள் இந்த குருவுக்கு, இந்த அதிச்சார குருவோட மற்ற கிரகங்களை எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கு, எந்த அளவுக்கு கிரக வலிமைகள் ஏற்படுது அப்படின்றத பார்க்கணும். அப்ப உங்களுக்கு 2-9க்குரிய பாக்கியம், அதாவது 2ஆம் இடம் குடும்பம், ஆரோக்கியம், வாக்கு, கல்வி, வருமானம். வாக்கு, குடும்பம், நேத்திரம். வாக்கு, கல்வி, வருமானம் அப்படின்னு ஒன்று. அதே இடத்துல தனம், குடும்பம், நேத்திரம் அப்படின்ற அதுவும் 2ஆம் இடம். நேத்திரம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். நேத்திரம் உடல் கண் அவயங்கள், முக அவயங்கள், கண் அவயங்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, உடல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, உடல் ஆரோக்கியமா இருக்குமான்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். நல்ல குடும்பத்துக்கு வருமானம் வருமா? அப்ப அந்த 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் ஐப்பசி 10. இந்த குருவினுடைய 3.5 மாத காலங்கள்ல எப்படிப்பட்ட யோகம்! பாக்கியஸ்தானம், உயர்ந்த சொத்து பதவிகள், உயர்ந்த சொத்துக்கள், உயர்ந்த யோகங்களை. அதை யார் பார்க்கிறார்? குரு பார்க்கிறார். ஆணையிடும் அதிகாரத்தை தரக்கூடிய, நிர்வாகத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய,
6ஆம் இடம் வந்து துணிவு. துணிவு எப்படி ஏற்படும்? மனுஷன் அந்த ரத்தத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சுன்னா, ஏன்னா ரத்தத்துக்கு அதிக செவ்வா, மனிதருக்கு உடம்புல போய் ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சுன்னா அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. நான் அன்றைக்கி கூட ஒருத்தர் அம்மா வழக்கமாக ஒரு வியாபாரம் பார்க்குற அம்மா போய் ஒரு பொருள் வாங்க போனால் அந்த அம்மா பாவம் அந்த இதில் குளுக்கோஸ் ஏற்றுன வர அந்த இதோடு உட்காந்துருக்கு. ஒரு வாரம் பெட்டில் எடுத்துட்டு வந்து எங்கள் ரத்தத்தில் இந்த மாதிரி கோளாறு ஆகி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதனுடைய தெம்பு, தைரியம், உடல் வலிமை அப்படின்றது இந்த குரு பொதுவாக உடலுக்கு காரகர். நல்லா கவனிக்கணும். குரு என்ன சொல்றோம்? புத்திரக்காரகன். ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முழு காரணகர்த்தா. அதனால்தான் 6ஆம் இடம் உடல் துணிவு, தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதிகாரத்துவம் ஒரு பதவி தரக்கூடிய இடத்துல, துணிவு தரக்கூடிய இடத்துல, உடல் பலத்தை தரக்கூடிய இடத்துல குரு உட்கார்ந்து எல்லா பலங்களையும் சிறக்க வைக்கிறார். எல்லா இடங்களையும் சீரமைக்கிறார். 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அடுத்து உங்க ராசியை பார்க்கிறாரு, உங்களுடைய அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடம், அடுத்து உங்க 11ஆம் இடம், அடுத்து உங்க ராசி. 5 சரம், சிரம், உபயம், இந்த 3 இடங்களை பார்க்கணும். ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பிரமாதம். டாப்ல வர போறீங்க. புதையல் யோகம் என்பது நிச்சயமாக உண்டு. புதையல் யோகத்தை போல மிகப்பெரிய செல்வத்தை சேர்க்கக்கூடிய, மிகப்பெரிய பதவியா இருக்கக்கூடிய, மிகப்பெரிய நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய சிறந்த யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீனராசினர்களே, இது கோடான கோடி மீனராசிக்குரிய பொதுவான பலன். நீண்ட நாள் எனக்கு கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, தொழிலில் அடிக்கடி பாதிப்பு தரைய பாதிப்பு வருது, கடனாகி போச்சு, குழந்தை இல்லை, இப்படி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பணம் கொடுத்து ஏமாந்து போகணும், இப்படியெல்லாம் நிறைய நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு உங்கள் தனிப்பட்ட தான் பார்க்கணும். இங்க சொல்லப்படுகின்ற பலன் 170-80% பேருக்கு அப்படியே நடக்கும். அந்த 20-30% பேருக்கு நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் குருவுக்கு பகை கிரகங்கள் உங்கள் ஜாதகத்திலே திசாபுத்தியாக நடந்தால், மோசமான திசாபுத்திகள் உங்கள் ஜாதகத்தில் நடந்தா, உங்க சுய ஜாதகம் ஜனன ஜாதகத்தில் நடந்தா கண்டிப்பா ஜனன ஜாதகம் பார்க்கணும். அப்படி நடந்தா பலன் நடக்காது. நான் சொல்லக்கூடிய பலன் தடைபட தான் செய்யும், நடக்காது. ஆக பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போற, அந்த பிரச்சனை எப்ப சரியாகும், உங்க தலையெழுத்து, உங்க யோகங்களையும் உங்க பிரச்சனைகளையும், அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலத்தையும் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார். அதுதான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் என்ற ஒரு பாடலை பிரம்மன் அமைத்திருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? பிரம்மன் தலையெழுத்தாக எழுதப்பட்டதாக அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நிச்சயமாக பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. நிச்சயமாக ஒரு டைம் மட்டும் வாங்கிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, வாழ்க்கையில தெளிவாய்க்கிங்க. சரிங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, திருப்தி ஒரு 1/2 மணி நேரம் டயத்தை ஒதுங்க, நிம்மதி வாழ்க்கையில மனசுக்குள்ள போட்டு உருண்டுகிட்டே போகாதீங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில், நல்ல நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.